இந்த உலகத்தில் இந்த மாட்டு வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களாம் ரொம்ப சுயநலமாக இருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாடு கிட்டேருந்து அதோட பால் வேணும், அதோட சீம்பால் வேணும், அதோட மொத்த உழைப்பு வேணும், எல்லாமே வேணும். ஆனால் அதுக்கு தீனி போட மாட்டாங்க, ஊரில் மேய விட்டுருவாங்க. அது பாட்டு குப்பை தொட்டிக்கிட்டேயோ எங்கே சைட்லேயோ மேய்ஞ்சி கிடக்கும். அது பிளாஸ்டிக் சாப்பிட்றோம், அது என்னென்னவோ சாப்பிட்றோம். அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. அதுக்கு என்ன ஆனால் இந்த மாதிரி குப்பையில் தூக்கி போட்டு அவங்க போயினே இருப்பாங்க. அவங்கள சொல்லலாம் ஒரு புரோஷனமும் கிடையாது. ஆனால் இங்கே சில மக்களை சரி கிடையாது. சிலைக்கு எல்லாமே பண்ணுறாங்க. எப்படி மாட்டோட சிலைக்கு கோயிலில் இருக்கிற சிலைக்கு பால் அபிஷேகம் பண்ணுறாங்க, தயிர் அபிஷேகம் பண்ணுறாங்க, இளநீர் அபிஷேகம் பண்ணுறாங்க, பழம் அபிஷேகம் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அது படையில் வைக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அதே மாடு எங்கன்னா தெருவுலையோ இல்லை எங்கன்னா ஓரத்துலேயோ வந்து நின்னா அதை அடிச்சு தொத்துறாங்க. வண்டியில் எங்கன்னா போகிறப்ப சைடில் பார்த்துன்னா அது காலில் 8 வச்சுட்டு அது பட்டு போயினே இருக்காங்க. இந்த மக்களை சிலைக்கு நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். ஆனால் அது உயிரோட வந்தால் அந்த மாதிரி எல்லாம் உருவம் இருந்தால் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். ஆனால் இதை பற்றி கேள்வி நாங்கள் யாரும் கேட்கவும் மாட்டோம். எங்களுக்கு நேரம் ஆச்சு, டைம் ஆச்சு, நாங்கள் பார்த்து நாங்கள் போயினே இருப்போம். அப்போ இவங்க என்ன வீடு கட்டினா மட்டும் அதுக்கு மட்டும் அதுக்கு மாடுங்க வேணும். ஆனால் இந்த மாதிரி குப்பையில் மேய்ஞ்சி நின்றாலோ இல்லை இறந்து போன பிறகு குப்பையில் தூக்கி போட்டு போனாலோ இதை பற்றி நாங்கள் கேட்கவும் மாட்டோம், நாங்கள் பேசவும் மாட்டோம், எதுவும் செய்ய மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு இருக்கிற சில மிருகங்கள் தான் இந்த உலகம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த உலகத்தில் எல்லா உயிருமே எல்லாமே சமம் தான். எல்லாத்துக்குமே வாழ்கிற உரிமை இருக்குது. நீங்கள் உங்களுக்குன்னு மாட்டை வளர்க்க வாங்கினீங்கன்னா அதுக்கு தீனி போடுறதுலேருந்து எல்லாமே அது நீங்கள் தான் பார்க்கணும். ஊரில் மேயோட்ட ஊர் வந்து பார்க்க போகிறதில்ல. அதுக்கிட்ட எல்லாம் வாங்கிக்கிறீங்க, அதை கடைசியாக தெருவில் தூக்கி போட்டு போயினே இருக்கீங்களா? மனசாட்சி என்ன இருக்கா?